ஹாய் உறவுகளே, வணக்கம். ஒரு டம்ளர் பச்சரிசி, 2 அதே கழுவி சுத்தம் பண்ணிட்டேன். 2 டம்ளர் கோதுமை, வர கோதுமை போட்டு கழுவி சுத்தம் பண்ணிவிட்டு, கூட பாருங்கள் வரமிளகா, ஒரு 6 வரமிளகா, பெருங்காயம் போட்டு ஆட்டிட்டேன். பாருங்கள், மாவை ஆட்டி இறக்கும்போது சீரகம், உப்பு போட்டு இறக்கிட்டேன். இதில் மல்லித்தலையும் பாருங்கள், மல்லித்தலையும் வெங்காயம் எடுத்து போட்டு கலக்கிட்டு இப்போ தோசை அடமாவு மாதிரி தட்டுறோம். பாருங்கள், தட்டும்போது நம்ம லேசாக இலக்கமாக கரண்டிலையும் செய்யலாம். கை சூடு பொறுக்க முடியாதும் கரண்டியில் செய்யலாம். எனக்கு கை சூடு பொறுக்குது, அதனால் நான் கையில் தட்டுறேன். இலக்கமாக வேணுன்னா இலக்கமாக தோசையும் இல்லாமல் அடை தோசையும் இல்லாமல் செய்யலாம். இல்லைன்னா ரொட்டியாக செஞ்சுக்கலாம்.